அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை தினத்தில் நாம் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடை மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அமாவாசைக்கு ஏற்ற ஒரு இறை வழிபாடாக இருக்கிறது. அதே நேரம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது இன்னொரு சிறப்புக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுவது அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வீட்டில் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக விரதங்களை இருந்து வழிபடுவது, அவங்களுக்கு பிடித்த மாதிரியான உணவுகளை படையலிட்டு நாம் பூஜைகளை நடத்துறது போன்றவை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமாவாசை தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களில் ஒன்றான அந்த ராகு பகவானினுடைய தாக்கம் அதிகபட்சமாக தென்படுவதோடு மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் முன்னோர்கள் நம்மளுடைய பூமிக்கு நம்மளை நேரடியாக ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும், அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களினுடைய பார்வை நம்மீது பதியக்கூடிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கிரகங்களில் ஒன்றான ராகுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனித வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு எதிர்மறையான தாக்கம் ஏற்படுகிறது. இதன் விளைவை நாம் கட்டுப்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னா பலரும் இறை வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடை தவறாமல் கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் பார்க்கும் பொழுது தாக்கம் ஏற்படுகிறது. ராகு பகவான் எந்த கிரகங்களோடு இணைந்து சேர்க்கையோடு இருக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு பலன்களை கூட வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் சாதகமான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு சாதகமான பலன்களும், அவர் சாதகமற்ற விளைவுகளில் இருந்தார் அப்படின்னா சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதனுடைய தாக்கம் 12 ராசியில் தென்பட்டாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களில் வேறுபாடு இருக்கும். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படின்னாலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் பெரும்பாலும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றம் கூட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதுவும் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுடைய விருப்பப்படி அனைத்து விஷயங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கத்தை விட மிகவும் எளிமையாகவே இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உடல்நிலையில் மட்டும் உங்களுக்கு மேம்பட்டு சிறப்பாகவே இருக்கும். ஏதேனும் பழைய பிரச்சனை இருந்தால் அதற்கு உண்டான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி சொத்துல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தங்களுடைய மரியாதை அதிகரிக்கலாம். தங்கள் குழந்தைகளால் பெருமையும் அடைவீங்க. எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. இளைஞர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். தங்களுடைய குடும்பத்தினருடன் புனித யாத்திரையும் செல்வீங்க. தொழில் நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும். வேலையில் கொடுக்கப்பட்ட இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு ஆவணத்தையும் படிக்காமல் கையெழுத்திட வேண்டாங்க. அதே போல் தொழில் லாபம் அடையக்கூடும். கூட்டு தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழைய தகராறு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலையும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலமாகவே இருக்குங்க. கணவன் மனைவி எங்காவது சுற்றுலா சென்று வருவீங்க. குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். வேலை மற்றும் தொழில் அடிப்படையில் இன்ற காலம் ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் மத செயல்களில் நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடுவீங்க. அலுவலகத்தில் அனைவருமே தங்களுடைய வேலையை பாராட்டுவாங்க. காதலில் வெற்றி பெறுவீங்க. கெட்ட செயல்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதிகப்படியான தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் உருவாகலாம். அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான உறவுகள் அமையலாம். மாணவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் சொத்துக்களில் லாபம் அடைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு திட்டங்களின் முழு பலன்களையும் பெறுவீங்க. வேலையில் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் பெரிய வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க. உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும். அதே சமயம் காதல் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கவும் நேரிடலாம். யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகளால் மனம் கலக்கமோ அடையலாம். அதே போல் இந்த காலம் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க. அதே சமயம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மன அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுக்கு கூட்டாண்மை அடிப்படையில் வருமானத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வசதிகள் பலன்களையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன்களை கொடுக்க பெற போகிறது இந்த காலகட்டம். புதிய வாகனங்களை வாங்கி குவிப்பீங்க. புதிய ஆடை அணிகலன்கள் சேரலாம். நல்ல செய்திகள் காதல கேட்டுக்கொண்டே இருக்கும். வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கிறவங்க வெற்றி பெறுவீங்க. காசு பணம் புழக்கத்தில் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். புதிய பொறுப்புகள் தலைமை பதவி ஆகியவை தங்களை சேருங்க. எதிரிகளும் தங்களிடம் சரணடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தை தொடங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு மகிழ்ச்சியான சில செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. நீங்க வீட்டில் அப்படி இல்லைன்னா வேலையிலையோ சில மாற்றங்களை செய்ய விரும்புறீங்கன்னா அதிர்ஷ்டம் தங்களை நிச்சயம் ஆதரிக்கும். தங்களுடைய எதிரிகள் விரும்பினாலும் தங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது. முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய உடல்நலனை கவனித்துக் கொள்ளுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வாங்க. தங்களின் உத்தரவு கட்டுப்பட்டு நிலை பலருக்கும் ஏற்படலாம். நல்லதை செய்தால் நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் பின்னாடியே ஓடி வருவாங்க. புதிய அதிர்ஷ்டம் பின் தொடர்வதால எந்த இலக்கையும் எளிதாகவே அடைய முடியும். முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. விருந்து
கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க. மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க. எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது.